ஹாய் guys, நான் உங்கள் கேசவன். ஓகே, லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால் நல்ல வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியாது 100 days ஆஃப் பிளாகிங். ஸோ இன்பிடியில் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, லைக் 100 days ரொம்ப லாங்காக இருக்கு ப்ரோ, ஸோ 30 days போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டேஸ் குறைக்கிறதுக்காக நான் வந்து 30 days யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிளாகிங் நிறைய பேர் என்கிட்ட வந்து 2026 பிளாகிங் வந்து ஒர்த், அப்புறம் இந்த ஏஆர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஓகேங்களா? 30 days சீரீஸில் நம்ம இப்போ பார்க்கோம். ஓகேங்களா? ஸோ பிளாக் வந்து டெட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஆன்சர் வந்து நோன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளாகிங்கில் ஷிஃப்ட் ஃப்ரம் கீவேர்ட்ஸ் டு என்டிட்டி சீட். ஓகேங்களா? இப்போ வந்து EE80ன்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பர்டைஸ், ஆத்தரேட்டிவ்னஸ், ட்ரஸ்ட் வர்த்தி. ஓகேவா? இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டோன்ட் ஜஸ்ட் ரைட் ஹவு டு பேக் எ கேக். ஓகேங்களா? ரைட் ஹவ் ஐ பேக் 100 கேக்ஸ் ஃப்ரம் மை பேக்கரி சேலம் கேக்ஸ், வாட் ஐ லேர்ன். புரியுதுங்களா? இப்போ என்னென்னா, இப்போ வந்து நம்ம எப்படி ஒரு கேக் குக் பண்ணுறது அப்படின்னு ஏஏ பண்ணும். ஓகேங்களா? இப்போ எப்படி நான் வந்து ஒரு 100 கேக் வந்து ஒரு பேக்கரிக்கு குக் பண்ணன்றது மாதிரி நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஸோ கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டென்ட் வந்து யாருக்கு அதிகமாக பே பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் கண்டென்ட். ஓகேவா? என்னென்னா இதில் வந்து யாருக்கு அதிக டிராஃபிக், அது ட்ரஸ்ட் வர்த்தியான கண்டென்ட் அண்ட் மோர் ஓவர் ரேங்கிங். ஓகேங்களா? அவங்களுக்கு தான் வந்து மோர் ரெவன்யூ. ஸோ மைக்ரோ நீச் அத்தாரிட்டி. ஓகேங்களா? எப்பவுமே ப்ராடு நீச் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மைக்ரோ நீச் தான் எப்பவுமே சூஸ் பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு ப்ராட் பிளாக்ஸ்னு எக்ஸாம்பிள், இப்போ ஃபுட் ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஜ் நான்வெஜ் இருக்கும். ஓகேங்களா? ஹோட்டலுங்கிறது வந்து ஓகே ப்ராட். ஓகேங்களா? அதில் வந்து வெஜ் நான்வெஜ் இஸ் அ மைக்ரோ நிச். ஓகேங்களா? அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ அடுத்து வந்து யூஸ் ஏஏ ஃபார் எஃபிஷியன்சி நாட் ஐடென்டிட்டி. என்னென்னா, இப்போ நம்மளோட பிளாகை வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம 100% ஏ ஜென்ரேட் வச்சு ரைட் பண்ணோம்னா ஆட்சன்ஸ் வந்து ஈஸியாக வந்து நம்ம லோ வேல்யூ கண்டென்ட்டை ஃப்ளாக் பண்ணிடும். ஓகேங்களா? ஃப்ளாக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்ரூவ் வராது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜினா எஸ்இஓ டேட்டா ஃபார்மேட்டிங், டிராஃப்டிங். ஓகேங்களா? ஸோ இது நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம போகிறது ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம இந்த 26 ஃபுல் பிளாகிங், அதாவது ரோட் மேப் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 30 டேஸ்க்குரியது. ஓகேங்களா? இதில் வந்து ஓல்டு வே வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்டிங் ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து 5 மணி நேரம் ஆகும் ரைட் பண்ண, ஏஐக்கு வரதுக்கு முன்னாடி. இப்போ ஏஐ வந்ததுனால 5 போஸ்ட்டை கூட 1 ஹவரில் வந்து இது பண்ணிடலாம். ஓகேங்களா? ரைட் பண்ணிடலாம் டிராஃப்ட் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து 5 மணி நேரத்துக்குலாம் ஒரு போஸ்ட் ஆகும் மேனுவலாக. ஓகேங்களா? மேனுவலாக மீன்ஸ் ரைட் பண்ணி, ஆர்டிக்கல் ரைட் பண்ணி, 1000 வேர்ட்ஸ் ப்ளஸ் ரைட் பண்ணி நிறைய ஒர்க் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதை வந்து நம்ம 1 ஹவரில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் வந்து அதை 4 ஹவர்ஸ்க்கு வந்து ஹியூமன் ரிட்டன் மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபோக்கஸிங் ஆன் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஃபோக்கஸிங் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஏஐக்கு அதாவது ஃபோக்கஸிங் ஆன் பர்சனல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருப்போம். இப்போ புது ஏஐனால இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஏஐயால் நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சுன்னு ஏஐயால் சொல்ல முடியும். அண்டு பழைய மெத்தடில் ரிலையிங் ஆன் சர்ச் டிராஃபிக். ஃபர்ஸ்ட்லாம் வந்து சர்ச் டிராஃபிக் வச்சு தான் டிபெண்டன்சியாக இருப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஈஸியாக வந்து நிறைய விஷயங்கள் நிறைய மெத்தடில் நம்ம 2026 வந்திருக்கு. ஓகேங்களா? லைக் இப்போ ஒரு பிளாகை வச்சு மெயில் கேப்சர் பண்ணி அதில் வந்து நம்ம ஃபேன்ஸ் பில்ட் பண்ணுறது, நிறைய விஷயம் பில்டிங்கே கம்யூனிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ நம்ம வந்து 3 மடங்கு ஹை குவாலிட்டி போஸ்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ண முடியும் ஏஐ விட. ஏஐ வந்ததுனால. ஓகேங்களா? ஸோ இப்போ மோர் குவாலிட்டியாக நம்ம ரைட் பண்ணும்போது த மோர் யூ கேன் ஏர்ன்றது தான் சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து யாருமே கற்றுக்கிறது இல்லை. எடுத்தோன்னே டேரெக்டாக இது பண்ணிக்கிறாங்க. இந்த இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? வேறு எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை எப்பயுமே. ஸோ இதுதான் மெத்தட். ஓகேங்களா? இன்றைக்கி இந்த பிளாக் டெட்டுங்கிறதுக்கு வந்து ரீசன் இதுதான்.
எப்படி நீங்கள் டெட்டுன்னு சொல்லலாம்னு கேட்கலாம். டெட் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு என்ன ரீசன்னா, இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாகிங் ஸ்டில் இஸ் தேர். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏஐட்டே கேட்டோம்னாலும் ஏதாச்சும் டேட்டா வந்து எங்கே கரெக்டான வேல்யூ ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும், நம்ம ஆர்டிக்கல் ரிட்டர்ன் பண்ணி தான் எடுத்து கொடுக்குது. புரியுதுங்களா? யாராச்சும் நிறைய பேர் ரைட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் விக்கிபீடியா வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுக்குறேன்னா, இப்போ இந்த விக்கிபீடியா ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தானே அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்குது. ட்ரஸ்ட் வர்த்தியான விஷயங்கள் சொல்கிறேன், எல்லாமே பண்ணுறதில்ல, ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். பட் ஆனால் அங்கே பிளாகிங் ஒன்று இருக்குது, ஆட்சன்ஸ் இன்னும் இருக்குது, இன்னும் பப்ளிஷருக்கு ரெவன்யூ பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாரும் எதுவும் ஸ்டாப் பண்ணுறோன்னு எதுவுமே சொல்ல கிடையாது. அண்ட் ஸ்டில் ஹவு என்கிட்ட எல்லோரும் என் கொஸ்டின் கேட்குறேன், இதில் பிளாகிங் இல்லையான்னு. அப்படி இல்லைங்காத போது எதுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் நம்மளுக்கு பே பண்ணுறாங்க? இன்னும் யாருக்கும் ஒன்றும் இல்லையே, நம்ம பிளாகர்ஸ்க்கு வந்து இனிமேல் பே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏஐ வந்துருச்சு. இட்ஸ் ஸ்டில் தேர், அதை தான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு 29 days ஓகேவா, இது கண்டினியூஸாக போட போகிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் ஹெல்த் இஷ்யூனால போட முடியல கண்டினியூஸாக. ஸோ அகைன் நான் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.